ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர பெரிய எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் விஷயம் நடக்க வந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சிந்தாமணி ஆஞ்சலி பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர்கள் வந்து பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா சரி, எங்கள் அப்பாவோட நிலைமை மெடிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போதைக்கு அவருக்கு வந்து செலவு பண்ணுறதாக 10 பைசா கூட இல்லை. எங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க 10 லட்சம் வந்தால் மட்டும்தான் வந்து என்னுடைய அப்பா வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஆக்டிங்கை வந்து போடுறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் வந்து ஒரு ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. மேடம், இதில் வந்து அவருடைய சிக்னேச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அவரால் வந்து கையெழுத்து போட முடியாது சார், வேணா வந்து கை நாட்டு வேணா வைக்கலாம், ஒரு கையை பிடிச்சி நானே வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க, நீங்கள் அவங்க பொண்ணு தானே, அதனால் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த நம்முடைய பேங்க் மேனேஜர் வந்து பண்ணியிருக்கிற வேலை வந்து பெரிய வேலைங்க. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஞ்சலி சிந்தாமணி வந்து திகச்சு போய் நிற்பாங்க. அது என்னன்றது போக போக பார்ப்போம். நம்முடைய ஆஞ்சலி பார்த்தீங்கன்னா இந்த மாசிலம்மனியோட கைநாட்டை வந்து வச்சுட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா சார் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா, இப்பயே கொடுத்துருங்க, செக்காக கொடுப்பீங்களா, எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற இடத்துல சார் எங்களுக்கு எல்லாம் செக் பண்ணலாம், பணமாக கொடுத்தாவே இந்த மேல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் அந்த அஞ்சலி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பேங்க் மேனேஜரும் அதுக்கு என்ன பணமாக தானே வாங்கிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாருங்க. அது நீங்க வந்து பேங்க்ல தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நான்ன்ற இடத்துல வந்து இந்த அஞ்சலி பேரும் சின்னமணி பேரை வந்து போட்டு இருப்பாங்க அப்படின்றத வந்து இவங்க 2 பேரும் எதிர்பார்த்தாங்க. பாத்தீங்கன்னா அதுதாங்க வந்து தப்பு. இவ்வளவு தப்பா வந்து பண்ணிட்டு அவங்க பேரை வந்து எப்படி நம்மளுடைய மாசிலமணி வந்து போட்டு இருப்பாரு, நம்மளுடைய இலக்கிய பேரை தான் வந்து போட்டு இருக்காரு. பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு நாமினி வந்து இலக்கியான்னு வந்து தெரிஞ்சிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படிதான் வந்து மாசிலாமணியோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணு வந்து மாசிலாமணியோட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்க 10 lakhs வந்து கேட்கறாங்க. நீங்க உங்க பேரை தான் அவர் வந்து நாமினியை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியாது அவங்க வந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சார் எனக்கு வந்து தெரியாது அவங்க வந்து இருக்கிறது. சரி, நீங்க வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டுல போயிட்டு வந்து பேசிட்டு இருங்க, என்ன நான் வந்து அதுக்கு வேற பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேங்க் மேனேஜர் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து ஆதரவாக வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரியை கொடுத்து இந்த நம்மளுடைய பேங்க் மேனேஜரை பார்த்து இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி வந்து முறைக்க போறாங்க. ஏன்டா அவ்வளவு பெரிய துரோகத்தை வந்து பண்ணி வச்சிருக்கடா அப்படின்ட்டு. அதே மாதிரி மாசிலாமணியை பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் அப்பனா நீ தான் வந்து பெத்தையா போகும்போது என் பேரை வந்து நாமினியை போடாத, போயிட்டு தங்கச்சி பொண்ணு பேரை போட்டு வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கடுப்பாகிறாங்க. அதுக்கு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியோட ஆட்டம் வந்து ஆரம்பம் தான் ஆகுது. அவங்கள வந்து உண்மையை சொல்ல போனால் வந்து நம்மளுடைய இலக்கியம் வந்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து ரொம்பவுமே வந்து பாராட்டுறாங்க. சார் நீங்கள் சொன்னதுனால தான் நான் இங்கே வந்து அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் தாங்க வந்து அவங்க 2 பேருக்கு வந்து இருக்க போகுது வரப்போகிற எபிசோட. இதெல்லாம் தான் இந்த வீடியோ லைக் மறக்காது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.